சயன பிரதட்சிணம், முழுமையான அர்ப்பணிப்பு. இந்த உலகத்தில் பக்தி என்பது வார்த்தைகளால் அளவிட முடியாத ஒன்று. கண்களை மூடினால் மட்டும் மனம் அமைதியாகிவிடாது. கைகளை மடித்தால் மட்டும் அகங்காரம் கரையாது. ஆனால் உடலே தரையில் விழும்போது அகந்தை தானாகவே விழுந்து விடுகிறது. அதுதான் சயன பிரதட்சிணம். கோயிலின் வாசலில் மனிதன் தன்னை உயர்த்தி காட்ட வருவதில்லை. அவன் தன்னை முழுமையாக கைவிட வருகிறான். கோயில் குளத்தில் நீராடி உடலின் அழுக்கை மட்டுமல்ல, மனத்தின் பாரத்தையும் கழுவி கருவறையைச் சுற்றி மெதுவாக ஒவ்வொரு அடியிலும் ஒரு ஆசையை விடுத்து பின்னர் தரையில் சாய்கிறான் மனிதன். நான் எதுவும் இல்லை, நீயே எல்லாம் என்று உடல் சொல்லும் பிரார்த்தனைதான் சயன பிரதட்சணம். ஆச்சாரியர்கள் சொல்வார்கள், மனிதன் நின்று பிரார்த்திக்கும் போது மனம் அலைகிறது, ஆனால் உடல் தரையை தொடும்போது மனம் மௌனமாகிறது. அறிவியலின் பார்வையில் உடலின் ஒவ்வொரு பாகமும் கோயில் தரையை தொடும் அந்த தருணத்தில் பூமியின் ஆற்றலும் தெய்வத்தின் அதிர்வும் உடலுக்குள் பாய்கிறது. அது வெறும் சடங்கு அல்ல, அது ஒரு ஆற்றல் பரிமாற்றம். பெண்கள் ஆதி பிரதட்சணம் செய்கிறார்கள். வடிவம் வேறாக இருந்தாலும் அர்ப்பணிப்பு அதே. ஏனெனில் பக்திக்கு ஆண் பெண் வேறுபாடு இல்லை, சரணடைதல் மட்டுமே முக்கியம். சயன பிரதட்சிணம் என்பது தேவனை சுற்றுவது அல்ல, அகந்தையை சுற்றி வருவது, பின் அதை தரையில் வைப்பது. வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும். அர்ப்பணிப்பால், அமைதியால், முழுமையால்.